வணக்கம். இந்தியா டைரக்டின் வர்த்தக செய்திகள். இன்னைக்கு நிறைய செய்திகள் இருக்கு. இந்த செய்திகள் சம்பந்தப்பட்ட நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்க, இந்த செய்தியை சம்பந்தப்பட்ட ஸ்டாக்கு, அந்த ஸ்டாக்கை வந்து ரிவ்யூ பண்ணி கொடுங்க, என்ன ப்ரைஸ்ல வாங்கலாம், என்ன போகலான்றது. நல்ல ஐடியா. நிறைய பேர் சஜஷன் கேட்டிருந்தீங்க. அல்டிமேட் ஐடியா. நீங்க நியூஸ் கேட்கறது எல்லாமே வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு தானே, ப்ராக்டிக்கலாகவே இருந்துட்டு போலாமே. ஸோ இந்த ப்ரோக்ராமில் நான் ஸ்டாக் பேர் பற்றி நான் சொல்லிடுறேன், பட் அது வந்து ஒரு தனி ப்ரோக்ராமாகவே நான் கொடுத்துட்றேன். இந்த நியூஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் என்னன்றது நீங்கள் அந்த ப்ரோக்ராமில் பார்த்து தெரிஞ்சுங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பாருங்க. ஜேஎஸ்டபிள்யூ ரினியூவபிள் எனர்ஜி, அதாவது இவங்க வந்து ஜேஎஸ்டபிள்யூட நியூ எனர்ஜின்றது இவங்களோட பேரண்ட் கம்பெனின்னு வச்சுங்களேன். ஜேஎஸ்டபிள்யூ ஆஃப்லேட் நிறைய இடத்துல வந்து கிராஸ் பண்ணுறாங்களே, நிறைய பணம் வச்சிருக்கிறாங்க, பெரும் பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது பெயிண்ட் ஆகட்டும், வண்டி வாங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் ஆகட்டும், இல்லை பேட்ரி ஃபேக்ட்ரி ஆகட்டும், இப்போ வந்து எனர்ஜியில், ரைட். இவங்க வந்து ஒன் ஆஃப் தி மெயின் பிஸ்னஸ் வந்து ஸ்டீல் அண்ட் எனர்ஜியில் வந்து இவங்க வந்து ஒரு 45 மெகாவாட்ஸ் ரினியூவபிள் எனர்ஜியை வந்து ரிலையன்ஸ் பவர்ட்ட வந்து அக்வயர் பண்ணுறாங்க. ரிலையன்ஸ் பவர் உங்களுக்கு வந்து தெரியும், அனில் அம்பானியோட கம்பெனி. இப்போ தான் வந்து பஞ்சாயத்து முடிச்சு இப்போதான் அப்படியே ஏஞ்சி வந்துட்டு இருக்கு. ஸ்டாக்கும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் ரிலையன்ஸ் பவர்ல இருந்து இவங்க வந்து வாங்குறாங்க. எவ்வளோக்கு? 132 கோடிக்கு. நல்ல விஷயம். எவ்ரிபடி நீங்க எடுத்து பாருங்களேன், ஆஃப்லேட் நம்ம நியூஸ் எல்லாமே வந்து ரினியூவபிள் எனர்ஜி பத்தி தான் நிறைய போயிட்டு இருக்கு. ஆர்விஎன்எல் இவங்க வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. எதுக்கு? கல்கட்டாவில் வந்து ஆர்விஎன்எல் வந்து பேசிக்கலி ரயில்வே ஸ்டாக்ஸ்ன்னு வச்சுங்களேன். பட் இவங்களுக்கும் ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கும் என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து சப்வே கட்டி கொடுக்குறாங்க. கல்கட்டாவில் இருக்கிற ஏர்போர்ட்ல வந்து ரெசிடென்ஷியல் காலனிக்கு வந்து ஏர்போர்ட் இவங்க வந்து கட்டி கொடுக்குறாங்க. 229 crores ஆர்விஎன்எல்க்கு வந்து பாசிட்டிவ் நியூஸ். இதுக்கு அடுத்தபடியா விப்ரோ ஜிஇ, ரைட். இவங்க வந்து ஹெல்த் கேர்ல இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு 8000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க ஹெல்த் கேர் ரிலேட்டட் ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறது. இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் தி ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸில் விப்ரோ வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாது. க்ளோஸ் அபவுட் 1995ல வந்து வி ஹேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஒர்க்கிங் வித் விப்ரோவோட ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட். அதனால தைரியமாக வந்து என்னால் சொல்ல முடியும். ஓகே, அடுத்த 5 வருஷத்துல வந்து 8000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஏன்னு சொன்னால் இந்தியாவில் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணலாம், ஒன்று R&D நிறைய எடுத்துட்டு வரலான்றதுக்கோசரம். இதுக்கு அடுத்தபடியாக கெயில் வந்து ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம், ரைட், ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் இந்தியாவில் வந்து பண்ண போகிறாங்க. இது வந்து சென்ட்ரல் இந்தியாவில் வந்து பண்ண போகிறாங்க. ஏப்ரல் 2024 வந்து பண்ண போகிறாங்க. இப்போ ரீசெண்டாக தான் வந்து நம்ம பார்த்தோம், ஒன் ஆஃப் தி கம்பெனி பேர் ஞாபகம் இல்லை, ஸ்டீல் ஃபேக்ட்ரியில் வந்து கிரீன் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணாங்க. அதானி குரூப் வந்து பெரிய லெவலில் வந்து கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனுக்கான பிளான் பண்ணியிருந்தாங்க. ஹிண்டல்பர்க் ரிப்போர்ட் வந்தாங்கன்னா அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் அது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ல ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து ரிலையன்ஸ், டாடா, L&T பெரிய கம்பெனிஸ் எல்லாமே ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன்ல இந்தியாவில் ஆரம்பிக்கிறாங்க. எடுத்து பாருங்களேன், நிதின் கட்கரி வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறாரு, தலைவரே அடுத்த 10 வருஷத்துல, ரைட், இந்தியா வந்து நெட் இம்போர்ட்டர் இருக்காது, நாங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் ஃபியூவல்ல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவரோட ஃபோக்கஸ் வந்து 4 ஏரியாவில் இருக்கு. ஒன்று கிரீன் ஹைட்ரஜன், ரெண்டாவது வந்து எலக்ட்ரிக், மூணாவது வந்து எத்தனால், நாலாவது வந்து CNG. இதில் தான் வந்து தலைவரோட ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கு. அண்ட் நெட் இந்தியாவில் வந்து பெரிய லெவலில் வந்து கிரீன் ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவை வந்து மறுபடி கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் செய்தியில இந்த நியூஸ் வருதுன்னு சொன்னால் அந்த ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து பாருங்க. அடுத்தது வந்து ஸ்பைஸ் ஜெட் வந்து டெய்லி ஒரு செட்டில்மெண்ட்ல வருது. நல்ல விஷயம். பெரிய லெவல்ல வரதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க தலைவர். ஸ்பைஸ் ஜெட் ரீச் செட்டில்மெண்ட் வித் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் கனடால இருக்கிற எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் கனடான்ற ஒரு ஆர்கனைசேஷன் கூட வந்து ஒரு 755 கோடிக்கான விஷயத்த வந்து பஞ்சாயத்தை பேசி முடிச்சாச்சு. இதனால ஸ்பைஸ் ஜெட்டுக்கு வந்து எவ்வளவு சேவிங்ஸ்ன்னு சொன்னால் 567 கோடி. பெரிய விஷயம், ரைட்.
இவங்க வந்து ஒரு 13 ஏர்கிராஃப்ட்ஸ் Q400ன்ற ஏர்கிராஃப்ட் வந்து அக்வயர் பண்றாங்க. இது வந்து ஸ்மால் ஜம்புக்கு, இங்க வந்து சென்னையில இருந்து திருச்சி, இல்ல சென்னையில இருந்து கோயம்புத்தூர், இல்ல சென்னையில இருந்து சேலம், இது மாதிரி சின்ன சின்ன ஜம்புக்கு வந்து யூஸ் பண்ற ஒரு ஏர்கிராஃப்ட். சின்ன பிளெயின், லெஸ் தென் அபவுட் 80-90 பீப்புள் உட்கார்ற மாதிரி ஒரு பிளெயின்னு நினைக்கிறேன். இது வந்து மோர் ஸ்மால் ஏர்போர்ட்ல எல்லாம் யூஸ் பண்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து இந்த ஏர்கிராஃப்டை வந்து ஃபீடர் ஏர்கிராஃப்டா வந்து யூஸ் பண்றதுக்கு நல்ல விஷயம். இன்னைக்கு டேட்ல வந்து அது மாதிரி ஏர்கிராஃப்ட் இல்லாதனால நிறைய ஊருக்கு வந்து பிளெயின்ஸ் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. சூப்பர் பாசிட்டிவ் ஃபார் ஸ்பைஸ் ஜெட். அடுத்தது வந்து அதானி போர்ட். அதானி போர்ட் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், இவங்க வந்து ஒரு டிசைசிவ் முடிவான அக்ரிமெண்ட் வந்து என்டர் பண்ணியிருக்கிறாங்க. யார் கூட? கோபால்புரம் போர்ட் கூட. இது வந்து ஒரிசால இருக்கிற ஒரு போர்ட். 3080 கோடி, பெரிய அமௌண்ட். ஸோ இன்னொன்று போர்ட் வந்து அதானி கையில வந்து வந்திருக்கு. இது வந்து பிரைவேட் பார்ட்டிகிட்ட வந்து வாங்கியிருக்கிறாங்க. அந்த குரூப் இருக்குல்ல, கோபால்பூர், அந்த போர்ட், அவங்களுக்கு வந்து ஒரு 20,000 கோடி கடன் இருக்கு. அந்த கடன் எல்லாம் நான் குறைக்கிறேன், என்னோட கோர் பிஸ்னஸ் என்னவோ அதை நான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து அதானிக்கு சூப்பர் பாசிட்டிவ். ஈஸ்ட் கோஸ்ட்ல ஒரிசா சைட்ல உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு போர்ட் கிடைச்சிருக்குன்னு சொன்னால் செம்ம பாசிட்டிவ். நினைச்சு பாருங்களேன், ஆஃப் லேட் ஒரிசால வந்து ஹியூஜ் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து அங்க அயன் ஓர் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அயன் ஓர் மூவ் பண்ணோம், யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே வந்து இந்த சைடு மூந்திரா போர்ட் இருக்கு, வெஸ்ட் சைட்ல இந்தியாஸ் நம்பர் 1 போர்ட்டா இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி ஹேண்ட்லிங். ஸோ இங்கேயும் வந்து தலைவர் வந்து பெரிய லெவலில் எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது சூப்பர் பாசிட்டிவ் ஃபார் அதானி போர்ட்டுக்கு. அடுத்தது வந்து அதானி கிரீன். நேற்று யூகேல வந்து ஒரு ஃபங்க்ஷனில், சயின்ஸ் மியூசியம்ன்ற ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கௌதம் அதானி, கம்பெனியோட தலை, ரைட், அவர் வந்து சொல்லியிருக்கிறார் 2030க்குள்ள எப்படியா இருந்தாலும் ஒரு 45 கிகாவாட்ஸ் ரினியூவபிள் எனர்ஜி நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன்ன்றது சொல்லியிருக்கிறாரு. செம்ம பாசிட்டிவான நியூஸ். ஞாபகம் வச்சுங்க, இதுல அதானி குரூப்போட மெயின் ஃபோக்கஸ் வந்து ஆர் ஸ்ட்ரென்த் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சோலார், ரைட். பட் சோலார் மட்டும் அவர் நிக்க போறதுல, சோலார்ல இருந்து இந்த சைட் கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனும் ஆரம்பிக்க போறாங்க. இன்ஃபேக்ட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சோலார் பிளான்ட் வந்து குஜராத்ல போடுறாங்கன்னு சொல்லிட்டு இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே கம்பெனி பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து இண்டிகோ. இண்டிகோ ஷேர் வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 6% ஏறிச்சு. ஏன் ஏறிச்சுன்னு தெரியுமா? டிசம்பர் 2023 இவங்க வந்து நெட் பாசிட்டிவ் ஆயிட்டோம், எங்களோட கடன், எங்களோட மதிப்பு, எங்களோட வருமானம் இதெல்லாம் எடுத்து கூட்டி கழிச்சு பார்த்தால் நாங்கள் பாசிட்டிவ்ல வந்துட்டோம்ன்றது வந்திருக்கு. எப்பயுமே வந்து இது பாசிட்டிவா வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். பாசிட்டிவ்ல வந்துருச்சுன்னா இன்னைக்கு கம்பெனியை வந்து மூடுறாங்கன்னு சொன்னால் கையில வந்து நிறைய கேஷ் வரும். இன்னைக்குதான் நம்ம நேற்று தானே அந்த ரிப்போர்ட்ல பார்த்தோம், 5 வருஷத்துல வந்து பிளெயினை டிப்ரிஷியேட் பண்ணி 0 ஆக்கிடுறாங்க. ஆனால் பிளெயின் ஓட்டுறது 10 வருஷத்துக்கு ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் இது வந்து பாசிட்டிவா வராது? நிச்சயமா செம்ம பாசிட்டிவ் தான் வந்து ஆகணும். ஸோ டிப்ரிசியேஷன்ல தான் இவங்க எல்லாமே வந்து கம்மி ஆயிடுச்சுன்ற மாதிரி காட்டுறாங்க. பட் பிளெயின் வந்து ஓடிட்டே தான் இருக்கு. செம்ம பாசிட்டிவான விஷயம். இதுக்கு அடுத்தது வந்து ஸ்டார்பக்ஸ், ரைட், காஃபி கடை, நம்ம டீ கடை மாதிரி, நாயர் டீ கடை மாதிரி காஃபி. ஸ்டார்பக்ஸ் வந்து உலகத்துல ஆல்மோஸ்ட் நம்பர் 1 கெட் டுகெதர் ஏரியான்னு வச்சுக்கலாம், மீட்டிங் பாயிண்ட்னு எடுத்துக்கலாம். காஃபின்றது ஒரு எக்ஸ்ட்ரா. இந்தியாவில் 2028க்குள்ள நான் 1000 பிரான்ச் போட்டுருவேன்னு சொல்லிட்டு டாட்டா சொல்லியிருக்காங்க. ஸ்டார்பக்ஸோட இந்தியா ஃப்ரான்ச்சைசி டாட்டா தானே. ஸோ நிஜமாவே ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு நியூஸ். நாங்கள் வந்து கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்கோன்றது. சரி, நான் வந்து இன்னைக்கு சொல்லியிருந்தேன்ல, இன்னைக்கு வந்து சில ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம பேசலாம். அண்ட் இதுக்கான சார்ட்ஸ் வந்து நம்ம தனியாக வந்து ஒரு வீடியோ போடுறோம். அது செய்தி என்னன்றது முதல் பார்த்துக்கலாம். இந்த செய்தியை வந்து 2ஆ நான் வந்து பிரிக்கிறேன். 1 செய்தி ஆர் 3ஆ நம்ம வச்சுக்கலாம். ஒரு செய்தி வந்து சைனா பத்தி. சைனாவில் வந்து அங்க இருக்கிற தலைஞர், கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். எப்பயுமே வந்து ஒரு பவர்ஃபுல் பர்சன் யாருன்னு சொன்னால் கவர்மெண்ட் தான். சைனாவில் வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க, பிஸ்னஸ் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு அண்ட் எக்கானமி எக்ஸ்பேன்ஷன் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஜனவரி பிப்ரவரியில் வந்து அவங்களோட எக்கானமி வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆயிருந்துச்சு. அண்ட் லோன்ஸ் எல்லாம் வந்து டக்குன்னு கொடுன்ற மாதிரி. இது ஒரு நியூஸ். ஸோ சைனாவோட எக்கானமி எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொன்னால் என்ன நடக்கும்?
ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும், ரைட். ரெண்டாவது வந்து கமாடிட்டிஸ், மெயினாக வந்து ஸ்டீலு, காப்பரு, அலுமினியமு, இதெல்லாமே வந்து பெரிய லெவலில் ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். அப்போ இது எல்லாமே அடி வாங்கி இருக்கிறது ரிக்கவரி ஆகும். ஸோ நீங்கள் கமாடிட்டி சைடில் நீங்கள் பார்த்தாலும் சரி, இல்லை கமாடிட்டி டீல் பண்ணுற கம்பெனியை பார்த்தாலும் சரி, இதான் வந்து மேட்ரு. நம்ம வந்து செய்திக்குள்ள போயிடலாம். கோல்ட்மேன்ற கம்பெனி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கமாடிட்டிஸ் சைக்கிள் வந்து ஆரம்பிச்சிருச்சு, இது வந்து கெயின் ஆகுது. பேங்க்ஸ் எல்லாமே, சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே வந்து ரேட் வந்து தார்மாரா ஏற்றி வச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் யூஎஸ்லயும் வந்து சொல்லியிருக்கிறாங்க, யூகேலையும் சொல்லியிருக்கிறாங்க, இந்தியாலையும் சொல்லியிருக்கிறாங்க தட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மேபி மே, ஜூன், ஜூலைலேருந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கட் ஆக போகுது. இந்த வருஷமே வந்து 3 தடவை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண போறேன். 0.25% வச்சிங்களேன், 3/4% குறைஞ்சாலும் இட் இஸ் அ ஸ்டார்ட் ஆஃப் எ சைக்கிள். ஸோ டெஃபினட்டாக ரிக்குவயர்மெண்ட் எங்கே போய் நிற்கும்? 3 இடத்துல போய் நிற்கும். நான் சொன்னேன்ல, காப்பரு, நிக்கலு, அலுமினியமு, ஸ்டீலு, இதெல்லாமே வந்து ஷூட் ஆகும். இது இல்லாத கோல்டு அண்ட் சில்வரும் ஏறும். இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க, காப்பர் வந்து $10,000 பர் டன் ஏறும், அந்த ரேட்டுக்கு போகும். அலுமினியம் வந்து $2,600 போகும். கோல்டை பொறுத்த வரைக்கும் $2,300 போகும். நம்மளோட சார்ட் பிரகாரம் 2,400 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ எங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு? 2,175 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 10-15% அப்சைடு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இது வந்து ஒரு செய்தி. அப்ப என்னென்ன ஸ்டாக்ஸ் நீங்க பார்க்கலாம்? நேஷனல் அலுமினியம் பார்க்கலாம், ஹிந்து காப்பர் பார்க்கலாம், ஹிண்டல்கோ பார்க்கலாம், டாடா ஸ்டீல் பார்க்கலாம், JSW ஸ்டீல் பார்க்கலாம், ஜிண்டால் ஸ்டீல் பார்க்கலாம். இந்த ஸ்டீல் இதெல்லாம் வந்து ஸ்டாக்ஸ் நான் கொடுத்துருக்கிறேன் இந்த நியூஸை பேஸ் பண்ணி. ஸோ அந்த சார்ட்ஸ் எல்லாம் நீங்க பாருங்க. ஏற்கனவே அந்த சார்ட்ஸை வந்து நிறைய தர ஜோஹோ மீட்டிங்லயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன், நம்ம யூடியூப்லயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். பார்க்காத அடுத்த செய்தி நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து பவர் கம்பெனிஸ், ரிஃபைனரிஸ். இவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற மேஜர் பவர் கம்பெனிஸ், ரிஃபைனரிஸ், இவங்களாம் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எல்என்ஜி இருக்குல்ல, லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ், நேச்சுரல் கேஸ்ன்னு வச்சுங்களேன், நேச்சுரல் கேஸ் வந்து 3 இயர்ஸ் லோ வந்து அடிச்சிருக்கு. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி, 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த ரேட் வந்து இருந்துச்சு, அந்த ரேட்டை வந்து டச் ஆயிருக்கு. வாங்களேன் சார்ட் பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து மந்த்லி சார்ட் ஆஃப் நேச்சுரல் கேஸ், ரைட். இந்தியன் மார்க்கெட்ல வந்து டீல் ஆயிட்டு இருக்கு. எடுத்து பாருங்களேன். நான் வந்து பாட்டம்ல வந்து கிளிக் பண்றேன். இது வந்து எப்போ வந்த பாட்டம்? 2020 ஜூன்ல வந்த பாட்டம், ரைட். ஹை எங்க போச்சு? 700-800 போச்சு. எப்போ? 22 சம்வேர் அரௌண்ட் ஆகஸ்ட்ல. ஸோ 800 போயிட்டு மறுபடியும் வந்து 150 வந்து நின்று இருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் 2012 அந்த லெவல் வந்து மேலே போயிருக்கு. மறுபடியும் 2016 வந்துட்டு மேலே போயிருக்கு. 2020 வந்து சூப்பர் டூப்பரா மேலே போயிருக்கு. மறுபடியும் கீழே வந்திருக்கு. எங்க போகும்? மேலே தானே போய் ஆகணும். ஸோ இதுக்கு மேலே வேற என்ன சொல்றது? இப்போ இந்த கம்பெனி அதாவது 3 இயர் லோ வந்திருக்கு, பா செம்ம ரேட்டுக்கு வந்திருக்கு, வாங்கலாம்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனியுமே வந்து இம்போர்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. யார் யாரு? கெயில், GSPC, குஜராத் ஸ்டேட் பெட்ரோலியம் கார்பரேஷன், அதான் GSPCக்கு ஃபுல் ஃபார்ம். அடுத்தது வந்து டோரண்ட் கேஸ், அடுத்தது வந்து BPCL, IOC. இவங்க எல்லாருமே வந்து ஸ்பாட்ல வந்து வாங்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஸோ டெஃபினட்டா நல்ல ரேட்டு, 8.2 or 8.3ல இருந்து $9 பர் MMBTU. இதான் வந்து அளவுகோல். நம்ம வந்து 1 லிட்டரு அப்படி நம்ம சொல்றோம்ல, அந்த கேஸ்க்கான அளவுகோல். நல்ல விஷயம். அண்ட் இது இல்லாத கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு, இந்த ஏப்ரல் மே ஜூன் அடிக்கிற வெயில் வந்து செம்மையான வெயில், பீக் டிமாண்ட்ல இருக்கும் பவர். ஒன்று கவர்மெண்ட் இன்னொன்று விஷயம் வந்து சொல்லியிருக்கிறாங்க, இப்போ வந்து LNG ரிக்குவயர்மெண்ட் வந்து 6%. நம்ம எனர்ஜி எல்லாம் இருக்குல்ல, எண்ணெய், கறி, அதுக்கப்புறமா கேஸஸ் எல்லாமே சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து நம்மளோட ரிக்குவயர்மெண்ட் வந்து வெறும் 6% தான் அது வந்து ஃபில் பண்ணுது. இந்த 6%ல வந்து நாங்கள் 15% எடுத்துகிட்டு போகிறோம் 2030க்குள்ள. அப்போ என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே ஏறுன்றதை நான் இப்போ தான் நான் சொன்னேன். கெயில், GSPC,
டோரண்ட் கேஸ் லிஸ்ட் ஆகாத கம்பெனி, பிபிசிஎல், ஐஓசி இவங்களாம் வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ வாங்கல இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு இது செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோ நான் போடுறேன். அதில் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணி நான் கொடுக்குறேன். எங்கே பை பண்ணலாம், எங்கே ஸ்டாப் லாஸ் போடலாம், எது வரைக்கும் போகலாம், எப்பத்துக்குள்ளே போகுதுன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது நியூஸ் பேஸில் நம்ம போடுறோம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.